சேவையில் இருக்கிறது. குறிப்பா ஏர் இந்தியா பயன்படுத்தியிருக்க விபத்துக்குள்ளாயிருக்கூடிய இந்த போயிங் விமானம் என்பது 2014ஆம் ஆண்டு முதல் ஏர் இந்தியா பயன்படுத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது. இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து இன்று புறப்பட்டு மீண்டும் இன்று இரவு நேரங்களில் லண்டன்ல இருந்து அகமதாபாத்துக்கு திரும்ப வரக்கூடிய வகையில இதுபோல் இந்த சேவைக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. விமானம் புறப்படுவதற்கு முன்பாக முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கமாக ஒரு விமானம் இயக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமோ அந்த நடைமுறைகள் அனைத்தும் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் பறவைகள் மோதியதால் அதனுடைய இன்ஜின் திடீர் செயலிழப்புக்குள்ளாகி இருக்கலாம். அதனால்தான் மேடே கால் என்ற அவசர நிலைக்கு விமானத்தை இயக்கிய கேப்டன் சென்றிருக்கிறார். அந்த விமானத்தினுடைய அனைத்து இன்ஜின்களும் செயலிழந்ததன் காரணமாக விமானம் ஓடுதளத்திற்கு தரையிறங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் உடனடியாக பழுதாகி அருகிலேயே விழுந்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய பிஜி மருத்துவமனையுடைய ஹாஸ்டல் மெஸ்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவ மாணவர்களும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விடுதியில மத்திய நேர உணவை அருந்தி கொண்டிருந்த பிஜி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அந்த மாணவர்களும் இந்த விபத்தில் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது அவர் சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து நடந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இது போல சர்வதேச விமானங்களாகட்டும் அல்லது உள்நாட்டு விமானங்கள் கூட புறப்படுவதற்கு முன்னதாக என்னென்ன விஷயங்களை அவர்கள் முன்னேற்பாடாக பார்ப்பார்கள்? அதற்கு அந்த எந்திர நிர்வகிக்கக்கூடியவர்கள் அது அனைத்தையும் சரிபார்த்து அதற்காக கையெழுத்தெல்லாம் போட்ட பிறகுதான் பைலட் வண்டியை எடுப்பாரு ஏர்கிராப்ட. அப்படி அவர் எடுத்திருந்தாருன்னா அது முழுக்க முழுக்க எந்த நொடியிலும் ஏற்படலாம். அது அவர்கள் யார் யாரு சோதனை செய்தார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் சாட்ட முடியாது. ஏரோப்ளேன் ஓடும்போது ஏற்படக்கூடிய அதன் இடைப்பட்ட காலத்தில் எந்த விதமான எந்திர கோளாறும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி.